வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து காஞ்சிபுரம் சுற்று வட்டாரத்தில் சேவல் கடையில் ஒரு பேர் போன ஒருத்தர் பார்க்க வந்திருக்கோம். வாங்க பார்ப்போம். சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் வந்து சக்திவேல். நீங்கள் இது எந்த ஊர்? இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் திருப்பிவனம் போஸ்ட் மருதம் காலனியில் நாங்கள் வசிச்சுட்டு இருக்கோம். நீங்கள் எவ்வளோ நாளாக அந்த சேவல் வளர்க்குறீங்க? உங்களுக்கு எப்படி இதில் ஆர்வம் வந்துச்சுன்னு? நாங்கள் வந்து சேவல் வந்து கிட்டத்தட்ட 15-20 வருஷமாக சேவல் வளர்த்துட்ருக்கோம். அண்ணன் தான் முன்னாடி வளர்த்துட்டு இருந்தாருங்க. அண்ணன் வளர்த்துட்டு அவருக்கு ஒரு நல்ல ஜாப் கிடச்சிதுங்க, அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் எனக்கு அண்ணனுக்கு தான் அதிக நாட்டம். அதுக்கப்புறம் எங்களுக்கு அதிக நாட்டம் இல்லைங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் சேவலுக்குள்ளவே வந்தேங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது என்கிட்ட ஸ்பெஷல்னு சொல்லிக்கிற அளவுக்கு சேவல் இல்லைங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சேவலையில் அப்போதுலேருந்தே ரொம்ப அண்ணனுடைய சேவல் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அதில் வச்சு நாங்கள் ப்ரீட் பண்ணி ஆரம்பித்து அந்த சேவல் மூலியமாக தான் நாங்கள் ப்ரீட் பண்ணி இன்றைக்கி சண்டை விட்டுட்ருக்கோங்க சேவலை. சரிங்கண்ணா, இப்போ நீங்கள் இந்த சேவல் கலை மட்டும்தான், சேவல் வளர்க்குறது, சண்டை விடுறது இந்த மாதிரி மட்டும்தான் பண்ணுறீங்களா, இல்லை வேறு ஏதாவது வேலை செஞ்சுருக்கீங்களாண்ணா? இல்லை ப்ரோ, இப்போது பார்த்தீங்கன்னா என்கிட்ட படிக்கிற பசங்களும் இருக்காங்க, படித்து முடிச்சுட்டு நல்ல துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணுறவங்க தான். எல்லாருமே சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க. நானுமே சென்னையில் தான் இருக்கேன். நான் வந்து ஒரு பிடி மாஸ்டர், ஃபிசிக்கல் டைரக்டராக இருக்கேன். ஒரு ஸ்கூலில் ஃபிசிக்கல் டைரக்டராக இருக்கிறேன். சாட்டர்டே சண்டே மட்டும்தான் இங்கே வருவேன். மற்ற வீக் எல்லாமே எல்லா வீக்குமே இங்கே வருவேன். மற்ற நாள் எல்லாமே இவங்க தான் சேவல் எல்லாம் பார்த்துப்பாங்க. 5 நாள் அவங்க பார்த்துப்பாங்க, 2 நாள் நான் வந்து கூட இருந்து எல்லாருமே பார்த்துப்போங்க. எந்த சேவல் என்ன இருக்குதோ எல்லாருமே இவங்க தான் ரெடி பண்ணுறோங்க சேவலெல்லாம். இவரோட பேர் வந்து சரண். இவர் சேவலில் அப்போதுலேருந்தே சேவல் வளர்த்துட்ருக்காரு. என்னோட தான் இருக்கிறாரு. என்னோட சேவலை ஃபுல்லாக பார்த்துக்கிறவரும் இவர் தான். ஒரு முத்தமிழ். சேவல் ரெடி பண்ணும்போது கூட இவர் தான் இருப்பார். சேவலுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது, நாங்கள் வெளியே போயிட்டோமா எல்லாமே இவர் தான் பார்த்து போகிறோம். இவரோட பேர் வந்து விவேக்குங்க. ஒரு சேவலும் ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 5000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் அந்த மாதிரி செலவாகுங்க. எல்லாத்துக்குமே எக்ஸ்பென்சிவான கொஞ்சம் செலவு தான். தயார் ஃபுட்டு தான் கொடுத்து தான் சேவலை சண்டைக்கு ரெடி பண்ணுவோம். அதுக்கு எல்லாத்துக்குமே இவர் தான் சப்போர்ட் பண்ணுவாருங்க. நாங்கள் எல்லாருமே ஒருங்கிணைந்து தான் ஒரு சேவலை ரெடி பண்ணி களத்தில் இறக்குவோம். நீங்கள் முதல் சண்டை எப்போ நான் விட்டீங்க? நான் முதல் சண்டை வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி விட்டேங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் முத அதுவும் நம்ம ஊர்லேயே தான், இங்கேயே தான். அவங்களே தான் ஆப்போசிட் வந்து கேட்டாங்க. ஆப்போசிட் வந்து என் சேவலை அடிக்க முடிஞ்சால் என் சேவலையும் கொடுத்துட்றேன், நீங்கள் கேட்குற பைசாவும் கொடுத்துறேன்னு தான் சொன்னாங்க. அவங்க ரொம்ப அதிகமாக பேசுகிறதா சரி, முறையாக அவங்க எதுக்கு தான் இருக்கிறேன். சேவலை நாங்கள் ரெடி பண்ணுறதோட சரி, நாங்கள் ஜாக்கியில் நாங்கள் இறங்க மாட்டோம். என் தம்பி இருக்கான் சின்னன்னு சொல்லி, ஒரு பக்கத்து ஊர் தான். அவன் தான் என்னோடய தம்பி. அவனை வச்சு தான் எல்லாமே நான் என் சேவலை இறக்குனால அவனை வச்சு தான் நான் இறக்குவேன். அவர் தான் இங்கே சேவலை இறக்குனாருங்க. நம்ம சேவலை இறக்கி முதல் முறையாக இங்கே தான் நம்ம பக்கத்துலேயே கழனி நம்ம கழனிலே தான் சண்டை விட்டு முதல் முறையாக வின் பண்ணுங்க. நாங்கள் திரும்ப சேவலை எடுத்துக்கலிங்க. சேவலை அவர்கிட்டே, ஏன்னா அவர் ஆர்வத்தில் பேசினாரே தவிர அவருக்கு ஏன்னா சேவல் ரெடி பண்ணுற நமக்கு தான் தெரியும். பைசாவையும் வாங்கலை, நாங்கள் சேவலையுமே திருப்பி கொடுத்துட்டோம். ஏன்னா நம்ம நல்ல முறையில் வளர்க்குறோன்றது அவங்களுக்கும் தெரியணும் இல்லையா. அதுக்காக சுற்று வட்டாரத்தில் எல்லா இடத்துலையுமே சண்டை விட்டுட்டு இருக்கிறேன். எல்லாருமே நல்ல முறையில் தான் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. சரிண்ணா, இப்போ உங்கள் பார்ட்டிக்குன்னு ஏதாவது பேர் இருக்காண்ணா உங்கள் டீமுக்கு? இங்கே டீமுக்குன்னு பேர்லாம் இல்லை. என்னோட பேர் சொன்னாலே எல்லாருக்குமே, சக்திவேல் சொன்னாலே எல்லாருக்குமே தெரியுங்க. சுற்று வட்டாரத்தில் சேவல் வளர்க்குறோம், சக்திவேல் ஸ்போர்ட்ஸ்மேன் சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும். எந்த ஏரியாவில் நான் இது வரையும் அதிகமாக சண்டை விட்டுறீங்க? உங்கள் சேவல் போனவே எந்த சைடு வந்து அதிகமாக பயப்படுறாங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் சேவல் இறங்குதுனால எல்லாருமே கொஞ்சம் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். சக்திவேலான சேவல் வந்து இறங்குதுனால எல்லாருமே யோசிப்பாங்க. சில பேர் புதுசாக வரவங்க தான் எனக்கு தெரியாமல் விட்டுருவாங்க. கேள்விப்பட்டு நிறைய பேர் ஜதையை உடச்சிட்டு போனவங்களே நிறைய பேர். இவரோட சேவல் சுத்தமாக இருக்கும், கரெக்டாக இருக்கும், போட்டாலே அடிச்சிடும் அப்படின்ட்டு கேள்விப்பட்டு நிறைய பேர் கிட்ட ஒரு 10 நாளுக்கு முதல்ல ஜதை உடச்சிங்க போனவங்களாம் நிறைய பேர். நம்ம சேவல் இறங்குனால மதுரை, காரைக்குடி, இந்த சைடு சென்னை, காஞ்சிபுரம் எல்லா இடத்துலையுமே நாங்கள் செங்கல்பட்டு எல்லா இடத்துலையுமே சண்டை விட்டுட்டு வரோங்க. காரைக்காலில் நம்ம சேவல் பந்தயம் அடிச்சிதுங்க, 3 சேவல் பந்தயம் அடிச்சிதுங்க. காரைக்குடியில் மேட்ச் ஒன்று வின் பண்ணாங்க. மதுரையில் லாஸ்ட் டைம் எடுத்து போய் நம்ம சேவலை இறக்கும்போது ஆப்போசிட்டில் யாருமே சேவலை இறக்கலைங்க. நம்ம சேவலுக்கு ஆப்போசிட்டாக சேவலை இறக்கவே இல்லைங்க. சேவல் சண்டை விடும்போது இதில் உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது ஒரு முக்கியமான அனுபவங்கள் ஏதாவது இருக்காங்க? ஆக்சுவலாக எல்லா காலத்துலையுமே இறக்கும் போது நான் உள்ள ஜாக்கியாக நிற்க மாட்டேன், வெளியே தான் நிற்பேன். ஆனால் என்னோடய சேவலுக்கு நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அதோட மனசளவில்
அடிச்சிடா தம்பின்ற லெவலில் அதுக்கிட்ட பேசி எனக்குள்ள ஒரு உணர்வு வந்து அது சேவலோட நான் பேசுகிறேன். சேவல் என்னோட பேசிகிட்டு இருக்குது. நான் விட மாட்டேன் அடிப்பான்ற ஒரு உணர்வு, அந்த உணர்வு அந்த சேவலுக்கு நமக்கு வளர்க்குற துடைக்கிற நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம துடைச்சாலுமே தம்பி தான் களத்தில் ஜாக்கி அன்னைக்கு வருவாப்பாங்க. சேவலை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேங்க. ஒரு கண் அசைவு யாருக்கிட்ட பக்கத்தில் கூட பேச மாட்டேன். சேவலை பார்த்துட்டே இருப்பேன். என் மனசு ஃபுல்லாக அந்த சேவல் கூட பேசிகிட்டே இருக்கேன். அடிச்சிடா நான் அண்ணன் இருக்கிறேன் அட்ரா அப்படின்னு, நான் இருக்கிறேன் நான் அடிப்பேன் அப்படின்ற அளவுக்கு சேவல் என்கிட்ட பேசுறதை நான் உணர்ந்து அந்த இடத்துல நிற்பேன். இங்கே தான் சேவல் பக்கத்துலேயே தான் சேவலை சண்டைக்கு விட்டுருந்தோம். சேவலை விட்ட 7 நிமிஷத்தில் கிராஸுக்கு அடிச்சுதுங்க. கிராஸுக்கு அடித்து சேவல் 2 சேவலுமே அடித்து கிராஸுக்கு அடித்து இறங்கும் போதே நம்மளோட சேவல் பாகுபலி மாதிரி அது தலையில் கழுத்தை வச்சு நின்றுச்சு. அதோட சண்டை ஸ்பெஷல் ரொம்ப எனக்கு ரொம்பவே மனசை கவர்ந்த சேவல். நம்மக்கிட்ட இருக்கு, இன்னுமே இருக்குது அந்த சேவல். கிராஸுக்கு தான் சுத்தமாக அடிக்கும், கிராஸுக்கு தான் அடிக்கும். தலையை கொடுக்கவே கொடுக்காது. ஆப்னெட்டாக கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆப்னெட் அடிக்கவும் விடாது, இதுவும் அடிக்காது. 10 நிமிஷத்துக்கு அது அடித்தா திருப்பி உடனே கொடுத்துருங்க. அது என்ன அடி அடிக்குதோ திருப்பி கொடுத்துரும். 10 நிமிஷத்துக்கு அடியே வாங்காது, அடியும் கொடுக்காது. கூடவே லைன் பண்ணி சேவலை ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே டயர்ட் பண்ணிடுங்க. 10 நிமிஷத்துலேருந்து டயர்ட் பண்ணி அடுத்த 2 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளே சேவலை கிராஸில் அடிச்சிடுங்க. அடித்து அடுத்த செகண்ட்லேயே சேவல் கழுத்தில் காலை தூக்கி வச்சு நிற்குங்க சேவல். நான் அந்த சேவலை உங்ககிட்ட காட்டுறேங்க. இல்லைங்களா, 10 நிமிஷத்துக்கு வந்து லைனே தராது, அடிக்கவும் விடாது. ஆப்போசிட்டாக அடிக்க விடாது. கிராஸு ஃபுல்லாக கிராஸ் நின்றுக்கும்.